இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 53 சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அபுதாபின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் வந்து பார்க்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா விக்கெட்ஸில் இருக்கிற அந்த க்ரீன் டிஞ்ச். ஸோ அந்த ஒரு க்ரீன் டிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் கிடைக்க விடாமல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அவங்களுக்கு வந்து ட்ராக் வைஸ் பெரிய அளவில் டர்ன் கிடைக்கலனா கூட பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைமென்ஷன்ஸை வச்சு யூஸ் பண்ணி அவங்களால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இந்த அபுதாபி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்கர் பவுண்டரி. ஸோ ரெண்டு தரப்பில் இருக்கிற கேப்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் மிஸ் டைம் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பவுண்டரி லைனில் கேட்ச் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லை டாப் ஏஜ் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸால் ஷைன் பண்ண முடியும். ஸோ அந்த டர்னிங் விக்கெட் ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டர்னிங் விக்கெட் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியாக இருக்கட்டும், ஸோ மதியம் நடக்கக்கூடிய மேட்சாக இருக்கட்டும், ரெண்டு டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே டர்ன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததே கிடையாது. அதாவது அபுதாபி இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் மற்ற ரெண்டு கிரவுண்டை கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பார்க்க முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி ஒரு 20 to 23 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஸோ அது பின்னாடி பேசுவோம். பட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் டர்ன் கிடையாது. நான் சொன்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே தான் அவங்களால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அடுத்து சீமர்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ சீமர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஒரு நல்ல கேரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே சீமர்ஸ்க்கு ஒரு நல்ல பவுன்ஸ் அண்ட் சீம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீம் பொசிஷனில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் போட்டாங்கன்னா ஆஃப் த டெக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ரீசன் நான் அதே க்ரீன் டிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் வந்து பார்த்து ஆடிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹார்ட் ஹிட் பண்ணாங்கன்னா இங்கே டீசெண்டான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். அதாவது என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே அதாவது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனில் இங்கே வந்து ஒரு 160 to ஒரு 165 அடித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ரிப்போர்ட் வைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 165 to ஒரு 170 அடித்தோம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 2 மேட்ச் நடந்தது. ராஜஸ்தான் வந்து 190 சேஸ் பண்ணாங்க. மறுபடியும் அதே ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 185 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கூட சேஸ் பண்ணாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் தான். ஸோ அது வந்து டியூ இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி மேட்ச் டியூ இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அந்த டியூ வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டில் செட் ஆகிட்டு கண்டிப்பாகவே அது வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக அமையும். ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு விக்டரி வந்து இங்கே அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது ராஜஸ்தான் ராயல்ஸால். அதுக்கு மெயினாக வந்து டாஸை பொறுத்த வரைக்கும் குரூஷியலாக தான் இருக்கும் ராத்திரி நடக்கக்கூடிய மேட்சஸில். பட் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் எந்த அளவுக்கு குரூஷியலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் சொல்ல முடியாது. பட் ஆனால் குழப்பமான ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மற்ற ஸ்டேடியத்தை கம்பேர் பண்ணக்குள்ள அபுதாபியில் மதியம் நடக்கக்கூடிய மேட்சஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா கடைசி 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட், ஷேன் வாட்சன், அம்பட்டி ராயுடு, ஜெகதீசன், MS தோனி, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹர், கரண் சர்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. லுங்கி நிகிடி. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பின்னர் தேவையா அப்படின்னு கண்டிப்பாக எந்த கேப்டனாக இருந்தாலும் யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் சாண்ட்னர் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மாவுக்கு பதிலாக ஒன்று தாக்கூர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மேபி ஒரு KM ஆசிஃபோ இல்லை மோனு குமாரோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி KM ஆசிஃபை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு இதுவரையும் பெரிய அளவில் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இந்த கேம் கரண் சர்மாவுக்கு பதில் அவரை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து மோனு குமார் ஆல்ரெடி வந்து ஒரு கேம் தான் விளையாடி இருக்காரு. மேபி அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா தோனி மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கே விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீமர்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள. பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுப்பாங்க தான். பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி சீமர்ஸ் இருந்தால் நல்லதுன்னு இந்த துபாய்க்கு அபுதாபிக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸஸை பற்றி எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஜுரியை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ அது வந்து கண்டிப்பாக தோனி சொன்னால் தான் உண்டு டாஸ் டைமில். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு சேம் பிளேயிங்கோட போகிறதுனால ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். KL ராகுல், மன்தீப் சிங், கிறிஸ் கெயில், நிக்கலஸ் பூரான்,
கிளென் மேக்ஸ்வெல், தீபக் ஹூதா, கிறிஸ் ஜார்டன், முருகன் அஸ்வின், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ சேஞ்சஸ்ன்னு இருந்தால் மேபி அந்த மயங்க் அகர்வால் ஃபிட்டாக இருந்தாருன்னா, ஸோ அவரோட ஃபிட்னஸை பற்றி இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்ஸ்லையுமே அவரோட ஃபிட்னஸை பற்றி சொல்லவும் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து அதை வெளிப்படுத்தவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மேபி அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பட் மேபி அவர் வந்து உள்ளே வந்தார்னா வந்து இங்கே வந்து தீபக் ஹூதா தான் வெளியே போவார். தீபக் ஹூதா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன்தீப் சிங் ப்ளே பண்ணுவார். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிட் ஆகிட்டு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் கிட்ட இந்த சேஞ்சஸை பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் வந்து கேட்டாங்க. ஸோ பட் இதுக்கு மேலே சேஞ்சஸ் பண்ணால் டீமோட மாரல் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் பொதுவாக எல்லா டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் பண்ணாமல் தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த விதமான ஒரு சாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். சென்னை பொறுத்த வரைக்கும் 13 வாட்டியும், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 9 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 164. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், சாம் கரன், ருத்ராஜ் கைக்வாட். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். நிக்கலஸ் பூரான், அம்பட்டி ராய்டு, ஷேன் வாட்சன். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நிக்கலஸ் பூரான், கேஎல் ராகுல். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 3வது கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனி இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபார்மை கன்சிடர் பண்ணுங்கள். ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. அட் த சேம் டைம் அவரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டவுன் தான் இறங்குவாரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் இங்கே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் என்னன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு எதிர்க்க எம்எஸ் தோனியோட ஆவரேஜாக இருக்கட்டும், ஸோ ரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தி பெஸ்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வேறு, இப்போ அவர் இருக்கிற ஃபார்ம் வேறு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஷார்ட் லீகை விட நீங்கள் வந்து கிராண்ட் லீகில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 கீப்பர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அது வந்து ஒன்று நிக்கலஸ் புரான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மன்தீப் சிங், கிறிஸ் கெயில், ருத்ராஜ் கைக்வாட், அம்பட்டி ராய்டு. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் ஜார்டன், முகமது ஷமி, லுங்கி இங்கிடி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஎல் ராகுலை கேப்டனாகவும் ருத்ராஜ் கைக்வாட வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். கேஎல் ராகுலை கேப்டனாக கொடுத்த ரீசன் நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்னு எடுத்துக்கிட்டா கேஎல் ராகுல் கண்டிப்பாக கேப்டனாக கொடுப்பேன். அதுக்கு ரீசன் அவரோட கன்சிஸ்டன்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் வந்து அவர் எந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்கிறாரு. ஸோ அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தவான் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து 2 செஞ்சுரிஸ் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் சுத்தமாகவே அடிக்கல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி, ஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒரு மினிமம் கேரண்டியாக கண்டிப்பாக கேஎல் ராகுலை போட்டிங்கன்னா ஷார்ட் லீகில் தி பெஸ்ட்டாக இருக்கும். அது காரணம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 or 40 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூஷியலான டைமில் இருந்தாலும் அடிச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆடக்கூடிய ரோல், அந்த ஆங்கரிங் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஏன்னா அந்த ஆங்கரிங் ரோல் ஆடக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6s 4s இருக்கட்டும். ஸோ அட் த சேம் டைம் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்து தான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மினிமம் கேரண்டி பிளேயர் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஷார்ட் லீக்லாம் ஸோ இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணும். ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 50 ராய்டு கேப்டனாக போட்டு ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஸோ இவர் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படியே நம்ம நினச்சிக்கிட்டு ஜஸ்ட் வந்து ஷார்ட் லீக்கு போக வேணாம். ஸோ அப்படி போகலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட போகிறதா இருந்தால் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி போகிறது தான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவரால் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது பஞ்சாப்க்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான ஒரு கேம், கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் தான். அப்படி இருக்குள்ள ஒரு கேப்டனா கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த டீமுக்கு நான் வந்து கேஎல் ராகுலை கேப்டனாக கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக வந்து கெய்க்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னை சைட்லேருந்து ஒரு இப்போதைக்கு தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் கெய்க்வாட். ஸோ அவர் வந்து ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ அவரோட பேட்டிங் ஸ்டைல், அவர் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாரு, அவர் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லாட் இருக்குது, பேட்டிங் ஸ்லாட், ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுத்துருக்கேன். ஸோ அவரோட ஃபுட் ஒர்க் ரொம்ப சூப்பராக
சூப்பராக இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், சீமர்ஸாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்தையுமே அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஃபுட் ஒர்க்கோட ஆட முடியுது. பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ராய்டுவை சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஒர்க் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் எனக்கு வந்து பெரிய அளவில் ராய்டுவோட ஃபுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. இது நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ அவர் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்கோட ஃபுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஒர்க் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மேட்ச் டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேக்வாடை பொறுத்த வரைக்கும் அவருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கரிங் ரோல் அப்படி ப்ளே பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு வந்து இந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பட்டுது. சுருக்கமாக சொல்லணும் புரியுற மாதிரினா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் பிளேயர்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்க ரெண்டு பேருமே என்னோட டீம் ஒன்று ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன்ஸ், அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே ஓப்பனர்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் 100% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் என்ன பேட்டிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு சில ரீசன்ஸால் மட்டுமே தான் இந்த காம்பினேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன். அடுத்த பாயிண்ட் சொல்லணும்னா இந்த டீமை பொறுத்த வரைக்குமே நான் வந்து பெரிய அளவில் ரிஸ்க்லாம் எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் இன்ஃபார்ம் பவுலர்ஸை மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். இன்ஃபார்ம் பவுலர்ஸ்ன்றதை விட டெத் ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ஃபார்ம் பவுலர்ஸ்னா முருகன் அஸ்வின் அண்ட் ரவி பிஷ்ணாய் ரெண்டு பேருமே செம ஃபார்மில் இருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் பஞ்சாபுக்கு செம ரன் கண்டெயின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ். ஸோ பட் நான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை யூஸ் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் ஷமியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டு பேருமே டெத் ஓவரில் போடுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் பர்ச்சேசிங் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் கேட்கலாம், அவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தானே ப்ரோ வந்து டெத் ஓவர் போடுவாங்க, ஸோ அப்போ தானே க்ரூஷியலாக விக்கெட்ஸ் விடுவோம் அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் டெத் ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரேக் த்ரூ வேணுமோ அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஓவர் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லேருந்து தோனி மட்டும் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்பின்னர்ஸுக்கு வீக் சொல்லுவேன். அட் த சேம் டைம் பட் ஆனால் லெக் ஸ்பின்னுக்கு ராய்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீக்னஸ் இருக்குது அவருக்கு. நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், சகலுக்கு எதிராக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆனார். ஸோ அவரோட ராங்கான ஸ்வீப் ஷாட். ஸோ அதுதான் சொல்கிறது, அந்த ஃபுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தப்பாக பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியனில் ராய்டோட ஃபுட் ஒர்க் எனக்கு வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுட் ஒர்க்கில் கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த டீம் எடுத்தேன். நீங்கள் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்லாம் பண்ண தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு சைட்லேருந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. ஸோ உங்களுக்கு டீம் எடுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தான் இருக்கும். மேபி ஒரு ஃபாஃப் டூ பிளேசிஸ் உள்ளே வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் இஷ்யூ உங்களுக்கு இருக்கலாமே தவிர மற்றபடி அவர் இல்லைனா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டீம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் அந்த மாதிரியான ஒரு டீம் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா பெரிய அளவில் நான் வந்து வெளியே தான் திங்க் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக எப்படி டீம் எடுக்க முடியுமோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் எடுத்தேன். அதுக்கு ரீசன் அந்த பிளேஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். ஸோ டீம் 2 பொறுத்த வரைக்குமே நான் வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணலை. ஏன்னா சேஞ்சஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அது மேட்ச்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பிளேயர்ஸ்னு யாருமே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். மேபி ஒரு வாட்சன் இருக்கார். நீங்கள் அவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெய்க்வாட் ஆர் வந்து அம்பத்தி ராய்டுக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவர் அடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் மேபி ஷேன் வாட்சனை நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிராண்ட் லீக்ல அவர் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அவர் மேபி இருந்தார்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிக்கலஸ் புரானோ, வைஸ் கேப்டனாக வந்து அம்பத்தி ராய்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்குமே நான் வந்து வேறு எதுவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் இந்த டீமில் சேஞ்ச் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. டீமை ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் பிளேயர்ஸாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஐசைட் படாத பிளேயர்ஸ். பட் இருந்தால் நிக்கலஸ் புரான் ஐசைட் படலன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐசைட் படாத பிளேயர் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3% பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கே வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ ஏன்னா இங்கே கேஎல் ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட், அட் த சேம் டைம் கேல், ஸோ இவங்களெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரானை யோசிக்கணும். அட் த சேம் டைம் நிக்கலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் 2 down இறங்குறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து நிக்கலஸ் புரானை கேப்டன் சாய்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணியிருக்கேன். நான் ரிஸ்க்குன்னு சொல்கிறது அவரோட ஃபார்மை பற்றி இல்லை, அவர் எந்த இடத்துல வராரு, எந்த பொசிஷனில் வர போகிறாரு பேட்டிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் தானே தவிர மற்றபடி அவரோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டான ஒரு டச்சில் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராய்டோ நான் வந்து வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து க்ளீனாக சொல்லுவேன், பெரிய அளவில் ஐசைட் படாத ஒரு பிளேயர் தான். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3 பிளேஸ் அந்த 4 பிளேஸை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் போடுவாங்க. நான் நிக்கலஸ் புரானுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும், ஸோ அதே தான் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்பத்தி ராயுடுக்கும் பொருந்தும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பிளேயர்ஸ் வைஸ் இல்லாமல் நான் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மட்டும் தான் நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு திங்கிங்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு என்னோட ஒரு இன்ட்யூஷன் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 2. உங்களுக்கு இந்த 2 டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அட் சேம் டைம் இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், வாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாருன்னா மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராண்ட் லீகில் அவர் கேப்டனாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். அந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரானா வைஸ் கேப்டனாக வச்சு அந்த டீம்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே என்னோட டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பிரஸ் பண்ணிங்க, அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.